இவங்க திருப்பதிக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல திருப்பங்கிறது வரும். இந்த 8 நட்சத்திரங்கள் யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த நட்சத்திரக்காரர்கள் போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அவங்களால? அப்போ புதன் திசை ராகு புத்தி நடக்கிறவங்களோ, ராகு திசை புதன் புத்தி நடக்கிறவங்களோ திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. பிரச்சனைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருது. தெய்வத்தில் என்னங்க பிரிவு? யார் கேட்டாலும் வரத்தை கொடுத்தானே ஆகணும். ஏன்னா தெய்வத்தை நம்பி தானே நம்ம போகிறோம். ஆனால் அந்த தெய்வமே கைவிட்டால் எப்படி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்தால் அவங்களுக்கு திருப்பதி போனால் சக்ஸஸ் ஆகுது. ஆனால் மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய நன்மைகளை இது கொடுக்கறதில்ல. உனக்கு என்னையா பிரச்சனை? எங்கள் கடன் நிறையா இருக்குது, அவன் சொன்னான்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு திருப்பமும் நடக்கலைங்க அப்படின்னா அவங்களோட குறிக்கோள் என்ன? இவன் எதுக்கோ ஒரு கடனை வாங்கிவிட்டு அதை வந்து இந்த சாமி கட்டினாதான் அந்த சாமி அப்படிங்கிற அளவில் தான் இன்றைக்கி மைண்ட் செட்டுங்கிறது ஆயிடுச்சு. ஐயா, திருப்பதி கோயில் போனால் திருப்ப வரும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ பல பேர் வந்து போய் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் போனால் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எதனால்? சில ராசிக்காரர்கள் மட்டும்தான் போகணுன்னு இருக்குதா? அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாக திருப்பதி அப்படின்னு கோயிலுக்கு எதுக்காக போகிறாங்கன்னா பணத்துக்காக தான் போகிறாங்க. அது வந்து பணம் கொடுக்குற சாமி அப்படின்னு. இன்றைக்கி இருக்க எல்லாருக்குமே பண பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எதை தின்னா பித்தம் தெளியும், என் கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது சாமி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு தான் இன்றைக்கி நிறையா மக்கள் வந்து கோயில்களுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திருப்பதி அப்படிங்கிற கோவில் வந்து எல்லாருக்கும் பலன் அளிக்கிறது இல்லைன்னு சொல்லி என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்களே நிறைய பேர் வந்து நான் திருப்பதி போனேங்க, என் ஃப்ரெண்டு சொல்லி போனேன், இல்லை பக்கத்தில் இருக்கவங்க எனக்கெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் நான் போனால் எனக்கு மட்டும் ஏங்க அது வந்து நல்ல பலன் கொடுக்கல, போயிட்டு வந்த பிறகு ரொம்ப எனக்கு குடும்பத்தில் உடம்பு முடியாமல் போச்சு, வந்த பிறகு தான் பெரிய குடும்பத்தில் சண்டை தகராறாகி பிரிஞ்சிட்டோம், நிறைய பிரச்சனைகளை எனக்கு கொடுத்துச்சுன்னு பல பேர் என்கிட்ட சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி மலையை, திருப்பதி கோயிலை வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை குறிப்பிட்டு தான் திருப்பதியை சொல்கிறாங்க. அப்போ திருப்பதி கோயில் அப்படிங்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை மையமாக வச்சு தான் நம்ம இந்த ஜாதகத்தில் கணக்கீடுகளை பண்ணி பார்க்குறோம். அப்படி நம்ம கணக்கீடுகள் பண்ணி பார்க்கும் பொழுது எப்பயுமே ஒரு நட்சத்திரத்துக்கு சாதகத்தாரை, சேமத்தாரை அப்படின்னு தாராபலன்கள்ங்கிறது இருக்குது. சில நட்சத்திரங்கள் வந்து நமக்கு நன்மையை தரும். பொதுவாக பார்த்திங்கன்னா சிலர் நமக்கு பார்த்தோனையும் பிடிக்கும், சிலருக்கு பார்த்தோனையும் நமக்கு கோவம் வரும். என்ன ரீசன்னே இருக்காது, அவருக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. அதே மாதிரி குறிப்பிட்ட நபர்களோட தான் நல்லா நெருங்கி பழகுவோம். சிலரை வந்து நல்லவங்களாக தான் இருப்பாங்க, ஏனோ அவங்களோட நமக்கு பெரிய அட்டாச்மெண்ட்டுங்கிறது வராது. அதுக்கு காரணம் வந்து நம்ம நட்சத்திரத்துக்கு சாதகமான ஒரு தாரை உள்ளவங்களோட தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்புங்கிறது நல்ல முறையில் போகும். அப்போ இது வந்து நம்ம திருமணத்துக்கு கூட நம்ம அதை வச்சு தான் எடுக்கிறோம், நண்பர்களுக்கு அதை தான் நம்ம எடுக்கிறோம், தொழில் ரீதியாக பண்ணும்போது பார்ட்னர் கூட நம்ம அந்த தாராபலன்களை பயன்படுத்துறது வழக்கம். அது மாதிரி நம்ம திருப்பதி கோயிலுக்கு நம்ம தாரான் பலன் அடிப்படையில் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் சாதகத்தாரை, சேமத்தாரை அப்படின்னு நமக்கு அந்த தாராபலன்கள் ஒத்து வரவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் வந்து தெய்வத்தில் என்னங்க பிரிவு? யார் கேட்டாலும் வரத்தை கொடுத்தானே ஆகணும். ஏன்னா தெய்வத்தை நம்பி தானே நம்ம போகிறோம். ஆனால் அந்த தெய்வமே கைவிட்டால் எப்படி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அங்கே தெய்வ ஸ்தலங்கள் எல்லாத்துக்குமே, திருப்பதி மட்டும் இல்லை, திருச்செந்தூர் ஆகட்டும் அல்லது முக்கிய கோவில்கள் எல்லாமே வந்து பொது கோயில்கள். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதான் அந்த காலத்திலருந்தே இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா குலதெய்வங்கிறது என்ன அப்படின்னா அடிப்படையில் நம்மளோட குடும்பத்துக்காக யாராவது ஒருத்தவங்க போய் உயிர் நீத்திருப்பாங்க. ஒன்று ஒரு விலங்கு அட்டாக் பண்ண வந்திருக்கோம், அதை போய் எதிர்த்து போய் அவங்க இறந்துருப்பாங்க. அல்லது குடும்பத்துக்காக கல்யாணமே பண்ணாமல் அவங்க சம்பாதிக்கிறது, அவங்க உழைப்பு எல்லாத்தையுமே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்காக உழைச்சி இறந்து போனவங்க இருக்காங்க. இல்லை ஒரு எதிரி வேறு நாட்டிலேருந்து வந்தவங்களோட சண்டை சச்சரவு ஆகி அதன் மூலமாக வந்து பாதிக்கப்பட்டவங்களும் அதுக்காக உயிர் கொடுத்தவங்கள தான் நம்ம குலதெய்வமாக கும்பிட்றது வழக்கம்.
ஏன்னா ஒரு அடாவடி பேலை வச்சு நம்ம கும்பிட மாட்டோம்ல, அவன் எப்படா சாவன் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி உயிர் தியாகம் பண்ணவங்கள நம்ம கும்பிட்றதுங்கிறது நம்ம நாட்டோட வழக்கம். அவங்க இறந்த இடத்துல ஒரு திரிசூலத்தை குத்தி வேலை குத்தி அதில் வந்து வழிபாடு பண்ணுறது வந்து நம்மளோட இயற்கை. ஆனால் பொது கோயில்கள்னு சொல்லக்கூட திருச்செந்தூர், பழனி, திருப்பதி ஆகிய ஒவ்வொரு பொது கோயில்களுக்கும் அந்த நம்ம ஜாகிரபிக்கலாக நம்ம அதை பார்க்கும்பொழுது அந்த இடத்துல அந்தந்த நட்சத்திரங்கள் வந்து அங்கே பலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதனால தான் எல்லாரும் போனாலும் அங்கே சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம திருப்பதிக்கு யாரெல்லாம் போவாங்க, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சாதகமான தாரை, சம்பத்து தாரை, சேம தாரைன்னு சொல்லக்கூடிய இந்த 3 தாராபலன்கள் இருக்கவங்கள நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு தான் இது பொருந்தி போகுது. அதில் கூட சில நட்சத்திரங்கள், இப்போ நான் சொல்ல போகிற அந்த நட்சத்திரங்கள் பிறந்த நட்சத்திரங்களாக இருக்கலாம், அல்லது லக்ன புள்ளின்னு இருக்குது. அந்த லக்னம் ஜாதகத்தில் லக்னம் எந்த நட்சத்திரத்தில் நின்றுருக்கோ அந்த புள்ளி இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்தால் அவங்களுக்கு திருப்பதி போனால் சக்ஸஸ் ஆகுது. ஆனால் மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய நன்மைகளை அது கொடுக்கறதில்ல. இப்போ தாராபலன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். ஸோ அது வந்து நமக்கு சம்பத்து தாரை, அதாவது என்னன்னா நமக்கு வருமானத்தை தரக்கூடிய 2வது நட்சத்திரம் எப்பொழுதுமே நமக்கு வருமானத்தையும் குடும்ப ஒற்றுமையும் வாய்ப்பேச்சினால் நன்மைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் 2வது நட்சத்திரமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த 2வது நட்சத்திரமான பூரட்டாதியும் 20வது நட்சத்திரமான புனர்பூசமும் இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த நன்மைகளை அவர் கொடுப்பார். இந்த நட்சத்திரக்காரங்க அங்கே போனாங்கன்னா இவங்களோட கோரிக்கைகள் உடனே நிறைவேறும். அப்போ புனர்பூசம், பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரங்கள் இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் திருப்பதிக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல திருப்பத்தை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக 13வது நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நட்சத்திரத்துலேருந்து 13 எண்ணி பார்த்தோன்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு 13வது நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் வருது. அந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக நம்ம போய் கேட்டனையும் உடனே அது நடக்கும். அப்போ இவங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கன்னி ராசியிலையும் துலா ராசியிலையும் 2மே இணைஞ்சு தான் வரும். ஸோ இவங்க 2 பேரும், அதாவது கன்னி ராசி துலா ராசியில் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க திருப்பதிக்கு போனாங்கன்னா அவங்க நினச்ச காரியம் கண்டிப்பாக கைகூடும். ஓட்டு கேட்டு போகிறோம், பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுறாங்க இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்களால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. கடவுளை கூட பணம் கொடுக்குற சாமினா தான் நம்பி போகிறாங்க. எனக்கு அங்கே போனாங்க ஒன்றுமே நடக்கலை, என்ன அவன் சொன்னான்னு போனேன் இவன் சொன்னான்னு போனேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சலிப்பாக இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு, எங்க கடன் நிறையா இருக்குது, அவன் சொன்னான்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு திருப்பமும் நடக்கலைங்க அப்படின்னா அவங்களோட குறிக்கோள் என்ன, இவன் எதுக்கோ ஒரு கடனை வாங்கிவிட்டு அதை வந்து இந்த சாமி கட்டினாதான் அந்த சாமி அப்படிங்கிற அளவில் தான் இன்றைக்கி மைண்ட் செட்டுங்கிறது ஆயிடுச்சு. அப்போ அப்படிப்பட்ட இடமா நினச்சி தான் எல்லோரும் திருப்பதிக்கு போனாங்க. அங்கே போயிட்டு வந்து பணம் கிடைக்கல அப்படின்னா அவாய்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சாதகமாக இல்லாத தாரை உள்ளவங்க தான் அந்த திருப்பதிக்கு போயிட்டு புலம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த 13வது நட்சத்திரமான சேம தாரையில் இருக்க சித்திரை நட்சத்திரக்காரங்க போனாங்கன்னா மட்டும் அவங்களுக்கு வேண்டின உடனடி பலன்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது நட்சத்திரமான புனர்பூசம் பூரட்டாதியை பார்த்தோம். அடுத்ததாக சேம தாரையான 13வது நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தை பற்றி நம்ம போனால் நல்லதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் சம்பத்து தாரையான கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் சூரியனோட நட்சத்திரங்கள். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் திருப்பதிக்கு போனால் நல்ல பலன்களை கண்டிப்பாக அது கொடுக்கும். ஏன்னா சம்பத்து தாரைங்கிறது வந்து நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் சரியில்லாமல் இருக்குது இந்த கார்த்திகை உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னா இவங்க உடனடியாக திருப்பதி போயிட்டு வந்தாங்கன்னா தொழில் சிறப்படக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. ஒரு கடன் கேட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், எனக்கு கடனே கிடைக்கல, லோன் அமையாமல் ரொம்ப இதாக இருக்குது, அப்புறம் தொழில் செஞ்சு நஷ்டம் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு திகச்சு நிற்கிறப்ப
இவங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல பலன்களை அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக நமக்கு அஸ்வினி நட்சத்திரம், மூல நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மைத்திரத்தாரைன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நம்ம திருப்பதி கோயிலுக்கு போனால் அதிக நன்மைகளை அது கொடுத்துருது. ஆக மொத்தத்தில் 8 நட்சத்திரங்கள் மட்டுமே பிறந்த நட்சத்திரம் இந்த 8 நட்சத்திரமாக இருந்தாலோ அல்லது அந்த லக்ன புள்ளி இந்த 8 நட்சத்திரங்களுக்குள்ளே அமைஞ்சாலோ இவங்க திருப்பதிக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல திருப்பங்கிறது வரும். இந்த 8 நட்சத்திரங்கள் யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா புனர்பூசம், பூரட்டாதி, சித்திரை, உத்திரம், உத்திராடம், அடுத்ததாக வந்து கார்த்திகை நட்சத்திரம். அடுத்து இந்த மொத்தம் இது ஒரு 6-7 நட்சத்திரம் வந்துடுச்சா. அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்வினி, மூலம். மொத்தம் இந்த 8 நட்சத்திரக்காரங்கள் திருப்பதிக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ்ங்கிறது இருக்குது. அதனால் இவங்க நம்பி திருப்பதிக்கு போகலாம். இந்த நட்சத்திரக்காரங்கள் போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அவங்களால? அப்போ நம்ம போகக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறத இந்த 8 நட்சத்திரங்களை நம்ம பார்த்தோம். மீதி இருக்க 19 நட்சத்திரங்கள், மொத்தம் 27 நட்சத்திரம், மீதி இருக்க 19 நட்சத்திரக்காரங்களுக்கு இங்கே போனோம்னா நிறைய பாதிப்புகளை அது கொடுக்குது. இப்போ இந்த குடும்பத்தில் 5 பேர் அப்படின்னா 5 பேர் விதவிதமான நட்சத்திரங்கள் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருமே இப்படி போக வேண்டிய நட்சத்திரமும் இருக்கும், போக வேண்டாத நட்சத்திரமும் இருக்கும். அப்போ அந்த 5 பேரும் போகலாமா? இப்போ நம்ம இந்த 8 நட்சத்திரங்களை குறிப்பிட்டு சொன்னோம், நன்மைகள் நடக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு. அதே மாதிரி மீதி இருக்க 19 நட்சத்திரக்காரங்களும் அங்கே போனால் பெரிய நன்மைகள் கிடைக்கிறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம குடும்பத்தோடு நம்ம போகிறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி போய் பாருங்கள். அந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்க நல்லா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நிம்மதியாக போய் தரிசனம் பார்த்துட்டு வருவாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏதாவது போயிட்டு வந்தனையும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தும். இல்லை கோயிலே கூட சிலர் சண்டை போட்டுக்குவாங்க. சிலர் வண்டியில் போய்கிட்டே இருக்கும்போது பஞ்சர் ஆகும், நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும். அந்த கோயிலுக்கு போகிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்டா கோயிலுக்கு போகணுங்கிற அளவுக்கு தான் அது இருக்கும். அதனால் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களை நம்ம கண்டிப்பாக பிரித்து நம்ம கொடுக்குறனால இவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது பெட்ரு. இல்லை நான் கட்டாயம் குடும்பத்தோடு வந்துட்டோம், ஒரு டூராக வந்துட்டோம், போனோம், கண்டிப்பாக போகணுமா அப்படின்னா என்ன பண்ணணும்னா அங்கே கொங்கண சித்தர் கீழே இருப்பார். அப்போ நம்ம ஒரு சித்தர் வழிபாடை பண்ணிவிட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா சிரமங்கள் குறையும். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது நடக்குமா அப்படின்னு மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம உறுதி கொடுக்க முடியாது. இந்த 8 நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள்ங்கிறது கிடைக்கும். இதுதான் அதோட ஒரு முறை. ஏன்னா இந்த சேம சம்பத்து சாதகத்தாரை உள்ளவங்களுக்கு மட்டுமே அங்கே வந்து வெற்றியையும் புகழையும் நன்மைகளையும் அது கொடுக்கும். ஏன் நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், குடும்பத்தோட திருப்பதி போகாதீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நண்பர்களோட போங்க, அது இன்னும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது இருக்குதுங்களா? அப்படியெல்லாம் சும்மா ஒரு வாய்க்கு வந்தபடி ஒவ்வொருத்தரும் ஒன்று கிளப்பி விடுறதேன். மற்றபடி வந்து நம்ம குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் போனால் நல்லாயிருக்கும், இப்படி இவங்களோட போனால், காதலியோடு போனால் நல்லாயிருக்கும், மனைவியோடு போனால் நல்லாயிருக்கும், இணைவியோடு போனால் நல்லாயிருக்கும், துணைவியோடு போனால் நல்லாயிருக்கும், நண்பர்களோடு தான் போகிறங்கிறது இவங்க ஒரு பிளான் பண்ணி அதுக்கு ஏற்றபடி கிளப்பி விடுற ஒரு புரளி தான். மற்றபடி தெய்வத்தை வந்து நம்ம எப்படி வேணாலும் போய் யார் வேணாலும் வழிபடலாம். திருப்பதி கோயிலில் இந்த முறையே தான் போகணுன்னு இருக்கா? இப்போ நீங்கள் சொன்னீங்க சித்திரை வழிபட்டுட்டு போனால், அந்த மாதிரி வேறு ஏதாவது முறைகள் இருக்கா? இந்த மாதிரி கீழே அலமேலும் அங்கே இருக்காங்க பார்த்துட்டு போகணுன்னு நல்லா சொல்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வெங்கடாஜலபதியை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. எப்பயுமே அதுக்கு முன்னாடி இருக்க தாயாரை வழிபட்டுட்டு நம்ம அவரை போய் கும்பிடுறது கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்மையை கொடுக்கும். அது வந்து உண்மைதான், அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதே மாதிரி புதன் திசை ராகு புத்தி நடக்கிறவங்களோ, ராகு திசை புதன் புத்தி நடக்கிறவங்களோ திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க, பிரச்சனைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருது. இந்த புதன் திசை ராகு புத்தியும் ராகு திசையில் புதன் புத்தியும் ஏன் போகக்கூடாது, போனால் கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, புதன் நட்சத்திரங்கள் அப்படின்னா வந்து ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். அடுத்ததாக ராகுவோட நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 6 நட்சத்திரங்களுக்கும் அது பாதகதாரையாக அமையறனால தான் அந்த நட்சத்திரக்காரங்கள் போகக்கூடாது. அதே நேரம் நான் சொன்ன இந்த 8 நட்சத்திரங்கள் சொன்னேன் இல்லையா, அந்த 8 நட்சத்திரக்காரங்களுக்கு கூட புதன் திசையில் ராகு புத்தியோ ராகு திசையில் புதன் புத்தியோ வந்து நம்ம திருப்பதிக்கு போகாமல் இருக்கிறது நன்மையை தான் அது உண்டாகும்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. திருப்பதி கோயிலுக்கு யார் போகலாம், நட்சத்திரக்காரர்கள் போகலான்னு எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. மக்களே, உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்க பக்தி மன்றம் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.